முறைஞ்சு போங்க. காரைநகர் களபூமியை சேர்ந்த சபாரத்னமும் அவருடைய மனைவியும் சேர்த்து வைத்திருக்கும் பொக்கிஷங்கள் தான் இவை. நாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த தமிழர் பாரம்பரிய பொருட்கள் எல்லாமே பாவனையில இருந்து அருகி வருது. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேகரித்து தமது வீட்டுல அரும்பொருட்களா பாதுகாத்து வராங்க. இன்றைக்கு நிறைய பேர் இந்த பொருட்களை பாக்குறதுக்காக படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. திருப்பதி பிள்ளையார் கோயில் அடியில் இறங்கினீங்கண்டா சபாரத்னம் கண்டா காட்ட வேணும் இருக்கலாம். என் தகப்பிலாரோடைய நிறைய ஒரு வருஷம் 2 வருஷம் பேர் போட்டு கொண்டிருந்தேன். அவரும் இருந்தவர். அவரும் 75-80 வயசுலேயே மோசமாயிட்டார். அந்த பொருட்களையும் சேகரித்து நானும் கொஞ்சம் சேகரித்து பாவனைக்கு உதவாமல் அதனையும் பொரும்பா போட்டாக்கி அதுகளையும் சேகரித்து வச்சிருக்கிறேன். இப்போ குத்து விளக்கெல்லாம் ஒரு அளவு தெரியுது, கோயிலில் பாவிக்கிறபடியால் அதுவும் தெரியுது. மற்ற பொருட்கள் பெருசாக தெரியாது. ஆனால் இப்போ தான் அதுகளை கண்டு பிடிக்கிறோம். அவங்களும் கஷ்டம் தரமிக்கிறோம். தரவிக்க வேண்டியது தானே இருக்கு. இனியும் கஷ்டம் தானே, இனி மிக்க வேண்டிய கண்டம் தான். எதிர்கால சந்ததியினருக்காக பல இடர்பாடுகளின் மத்தியில் இவற்றை போற்றி பாதுகாத்து வரும் இவர்கள் சமூகத்தின் ஒரு முன்னுதாரணமே.